அனைவருக்கும் வணக்கம். டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனும் எக்ஸஸ் டேட்டாபேஸின் ஊடாக எவ்வாறு தகவல்களை சேமித்து அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக நான் இதுவரை 3 வீடியோக்கள் பதிவு செய்து நான் பதிவிட்டிருக்கிறேன். இது 4வது வீடியோ. இதில் நான் ஏற்கனவே 3வது வீடியோவில் இந்த துணை பட்டன்கள் என்னென்ன வேலை செய்யும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இதில் இன்று இது முக்கியமான பகுதிக்கு இப்போது தான் வருகிறோம். அதிலும் இன்று பார்ப்பது GN டிவிஷன் தொடர்பான தகவல்கள். இது நாங்கள் தனி நபர்களின் தகவல்களை இதில் பதிவு செய்வதற்கு முதல் பிரிவு தொடர்பான தகவல்களை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பட்டன் GN டிவிஷன் டேட்டாஸ் இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிவிஷன் தொடர்பாக நிறைய தகவல்களை ஆட் பண்ணிக்கொள்வதற்கான இதுகள் ஃபார்ம்கள் நிறைய இருக்குது. நிறைய வகையான தகவல்களை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இதில் இருக்கும். இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா முதலாவது டிவிஷன்ஸ் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கிராமத்தினுடைய பொதுவான தகவல்கள். அதில் பார்த்திங்கன்னா இதில் டிஸ்ட்ரிக் இதில் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ இதில் டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுன்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணலாம். இது அம்பாறு. டிவிஷனல் செக்ரட்டரியேட்ன்றது நீங்கள் உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரி ஏதோ அதோட பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது டிவிஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும். உங்களோட GN டிவிஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் அதில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து டிவிஷன் நேம். அடுத்து உங்களுடைய நார்த் பவுண்ட்ரி, ஈஸ்ட் பவுண்ட்ரி, சவுத் பவுண்ட்ரி, வெஸ்ட் பவுண்ட்ரி, அதை போய் PD நம்பர். மற்றது உங்களுடைய டிவிஷன் பற்றி எதுவும் அந்த டிவிஷனுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருந்தால், ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்தால் அதை நீங்கள் இதில் ஷோர்ட்டாவோ இல்லை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை, நிறைய டைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மற்றது லொக்கேஷன் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதில் கூகுளில் நீங்கள் அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிரெக்டாக அங்கே போக தேவையில்லை. கூகுளில் இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுளுக்கு அது கொண்டு போகும். அது பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களுடைய டிவிஷன் எவ்வளோ பரப்பளவு, டோட்டல் எக்ஸ்டென்ட் கிலோமீட்டர் எவ்வளோ, அப்போ அந்த இதுகளை நீங்கள் பார்த்து அதையும் போடலாம். ஹெக்டேர் எவ்வளோ, அதில் ஸ்டேட் லேண்ட் எவ்வளோ இருக்குது ஹெக்டேர், கொலனைசேஷன் லேண்ட் எவ்வளோ இருக்குது, லேண்ட் கவர்ட் பை வாட்டர் அந்த இது எவ்வளோ இருக்குது, பெடி லேண்ட் எவ்வளோ இருக்குது, ஹைலேண்ட் எவ்வளோ இருக்குது, மேஷ் லேண்ட் எவ்வளோ இருக்குது, வேஸ்ட் லேண்ட் எவ்வளோ இருக்குது, அதர் லேண்ட் எவ்வளோ இருக்குது. இந்த இதெல்லாம் நீங்கள் போடலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஹெக்டேரில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய பிரிவில் அந்த மண் என்ன வகையான மண் இருக்குது, ப்ரௌன் சாயிலா, பிளடி சாயிலா, சாஃப்ட் சேண்டா அல்லது கிரவலா, பிஞ்சு இல்லா, அப்போ எந்த மாதிரியான மண் வகைகள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை போட்டுக்கலாம். எங்களோட சாஃப்டும் இருக்குது, இதில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதை செக் பண்ணி விட்டீங்கன்னா அங்கே சேவ் ஆகும் எல்லாம். அடுத்தது இதில் நீங்கள் உங்களோட டிவிஷனுக்குரிய படத்தை நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் அழியாது. நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் இதை நீங்கள் இன்னொரு மெஷினுக்கு காப்பி பண்ணி போட்டாலும் இதில் நீங்கள் சேவ் பண்ணுற டேட்டாஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அதுக்கு அப்படியே வரும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் உங்களோட டிவிஷன் மேப் கொண்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதில் உதாரணத்துக்கு நான் ஒரு மேப் கொண்டு இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை
ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் ஒரு மேப்புன்ட்டு இல்லை, நீங்கள் 2-3 மேப்பும் போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் போட்டது என்ன இருக்குது. அப்போ இதில் எனக்கு இன்னொரு கூகுள் மேப் கொண்டு போடணும்னு சொன்னால் நான் அதையும் போடலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கூகுள் மேப்பை நீங்கள் இதில் அதையும் போட்டுக்கொள்ளலாம். அது ரெண்டுமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை போடுறேன், சரியா? இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ரெண்டும் உங்களுக்கு தேவையான நேரம் பிரிண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், சரியா? இதில் நீங்கள் இப்போ இதுலேயும் பார்க்கலாம், இதிலே பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் தான் இருக்குது. ரைட், இது அவ்வளோதான். இதில் நாங்கள் டிவிஷனுடைய பேசிக் தகவல்கள் இது அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் அடுத்த ஃபார்மை பாருங்கள், டிவிஷன்ஸ் ரோட் அண்ட் ட்ரைனேஜஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிவிஷனில் உள்ள ஒவ்வொரு ரோட்டையும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணணும், சரியா? இப்போ இது நான் டிவிஷன் தகவல் அங்கே நான் டிவிஷனை ஃபஸ்ட்டாக முடித்த உடனே அந்த டிவிஷனை தான் இங்கே எடுத்துகிட்டு வரும் இந்த ட்ராப் டவுனுக்கு. அப்போ நான் இப்போ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறதால திரும்பியும் கொடுத்துருக்கேன், அதால் அது திரும்ப வந்திருக்கு. நீங்கள் ஒருக்கா தான் உங்களோட டிவிஷன் தகவலை ஆட் பண்ணுவீங்க, திரும்ப ஆட் பண்ணவே தேவையில்லை, அது ஒருக்கா இங்கே வந்துடும், சரியா? இப்போ நீங்கள் டிவிஷன் உங்களோட இதை கிளிக் பண்ணுறீங்க, உங்களோட ரோட்டோட பேர் இதில் டைப் பண்ணுங்கள். அந்த ரோட்டோட டைப் என்ன டைப், அந்த ரோட் காப்பட் ரோட்டா தார் ரோட்டா, இப்போ இப்படி நிறைய வகையான வீதிகள் கொடுத்துருக்குறேன். இதில் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த பென்சில் மார்க் இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான ரோடு என்ன ரோடோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அது நேச்சர் ஆஃப் ரோடு, இது வந்து டைப் ஆஃப் ரோடு வந்து ஏயா ஏபியா பியா சியா அப்படி இருக்குது, அந்த இதையும் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரோட் ஓனர்ஷிப் வந்து ஆர்டிஏ ஆர்டிடி எம்சி யூசி பிசி அதர்ஸ்ன்ட்டு இருக்குது, அதில் ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரோட்டோட நீளம் மீட்டரில் கேட்டிருக்கு, அதையும் கொடுக்கலாம். நேச்சர் ஆஃப் த ரோட் டு பி ரினோவேட்டட், அப்போ இந்த ரோடு வந்து என்ன செய்யணும், அதில் ரினோவேட் பண்ணுற அந்த அந்த இந்த திருத்தங்கள் அந்த இதுகள் செய்கிறதுக்குரிய தகவல் தான் இது கேட்குது, சரியா? அடுத்து லென்த் ஆஃப் ரோட் ரினோவேட்டட் அப் டு நவ், இப்போ இவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ ரோட்டு செஞ்சுருக்கிறாங்கன்றது, சரி? அந்த மாதிரி இது அந்த வீதியை இப்போ எவ்வளோ செஞ்சுருக்குது எவ்வளோ செய்ய வேண்டியிருக்குதுன்ற டீட்டெயில் இதில் நமக்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து அந்த ரோட்டு அதே ரோட்டில் உள்ள ரெயினேஜ், அந்த ரெயினேஜ் எத்தனை மீட்டர் போட்டிருக்குது, இன்னும் எவ்வளோ போட இருக்குது, அந்த தகவல்கள் இது. அடுத்து அதில் உள்ள கல்வெட்டு, இப்போ கல்வெட்டு எத்தனை இருக்குது, அது செய்ய இருக்குதா அல்லது இன்னும் செய்ய வேண்டி இருக்குதா, செய்து முடிஞ்சிருக்குதா, அந்த மாதிரி தகவல்களை நீங்கள் ஆட் பண்ணணும். இது ஒவ்வொரு ரோட்டுக்கும் இது அவ்வளவும் நீங்கள் செய்யணும், சரியா? உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே 10 ரோட்டு இருந்திருந்தால் 10 தடவை நீங்கள் இதை சேவ் பண்ணி விட்டீங்கண்டா சரி, சரியா? அடுத்து நீங்கள் அந்த ரோட்டு செய்கிற நேரம் இதில் நீங்கள் திரும்ப அந்த தகவலை நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். அல்லது நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தேவைப்படுது, எந்தெந்த ரோட்டு எவ்வளோ செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக நீங்கள் போய் அளந்துட்டுலாம் இருக்க தேவையில்லை, ஏற்கனவே நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் ரிப்போர்ட்டை. அதை நான் திரும்ப எல்லாம் சொல்லுவேன், ரிப்போர்ட் எப்படி செய்கிறது, இதில் எல்லாம் நான் நிறையா ரிப்போர்ட் செஞ்சு வச்சுருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் எடுக்கிறதுன்றதெல்லாம் கடைசியாக நான் சொல்லுவேன். அப்போ அந்த இதையும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அடுத்து இது முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிஷனில் உள்ள பப்ளிக் பிளேசஸ். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா இருக்குது பப்ளிக் பிளேசஸ். அதில் ரிலீஜியஸ் பிளேசஸ்ன்ட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே அதில் கொடுத்தது தான். இப்போ நான் இப்போ கடைசியாக அடித்தது இங்கே வந்துருக்குது, கல்முனை நோத்துன்ட்டு. அந்த இது இங்கே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து டிவிஷன் நேமும் இங்கே வந்துடும், சரியா? அடுத்து ரிலிஜன், எந்த மதம், அது அந்த அந்த இப்போ ஒரு கோவிலோ அல்லது ஒரு பன்சலையோ அல்லது ஒரு சர்ச்சோ ஏதோ ஒன்று பள்ளிவாசலோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா எந்த மதம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போடுவீங்க. கிளிக் பண்ணி போட்டு அந்த இதுக்குரிய அந்த கோவிலுக்குரிய பெயர் ஒன்று இருக்கும், அந்த பெயரை டைப் பண்ணுவீங்க. அந்த டெம்பிளுக்குரிய அட்ரஸை இது பண்ணுவீங்க. கிளர்ஜி டைப்புன்ட்டு இருக்குது, அதில் வந்து புத்திஸ்ட்டு மொங்கா, அந்த கோயிலில் மௌலவியா, அந்த பள்ளிவாசல் மௌலவியா, கோயில் ஐயரா, யார் அதில் மெயினாக இருக்கிறாங்கன்றது, மற்றது அவங்களோட பெயர் டீட்டெயில், அந்த கான்டாக்ட் நம்பர், அவங்க எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க, அந்த மதகுரு அவர் எப்போ வேலைக்கு சேர்ந்தவர், அவரோட சேவிஸ் எப்போ முடிஞ்சது,
அப்போ முடியுது. அந்த மாதிரியான மற்ற கிளர்ஜிமார் டீட்டெயிலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்போ இது வந்து இதில் வந்து அவங்களுக்குடைய காணி, அந்த காணியோட ஓனர்ஷிப் என்ன மாதிரி, யாருக்கு கீழே அது இயங்குது, கவர்மெண்டா, ப்ரொவின்சியல் கவுன்சிலா, எம்சியா, யூசியா, அந்த மாதிரி. அதுக்கு கமிட்டி இருக்குதா, அந்த கமிட்டி இருந்தால் இதை செக் பண்ணி போட்டு கண்டெக்டை போட்டுட்டு கோவில்ற படம் எத்தனை படம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இது கமிட்டி இருந்தால் அந்த கமிட்டியில் ஒரு பிடிஎஃப்ஐயோ அல்லது ஒரு கொப்பியில் ஒரு எழுதினதையோ ஏதோ ஒன்று அவங்க கமிட்டி இது ஒன்று அவங்க லெட்டர் எழுதின கமிட்டி மெம்பர் அந்த அவங்களோட பேர் லிஸ்ட்டு சரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து கோவிலுக்குரியது. அடுத்து ப்ளே கிரவுண்ட். இப்போ டிவிஷனில் உள்ள ப்ளே கிரவுண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை இப்போ இதில் எல்லாம் உங்களுக்கு ட்ராப் டவுனில் வரும். மேலே உள்ளதெல்லாம் பெருசாக ஒன்றுமே டைப் பண்ண வராது, எல்லாம் ட்ராப் டவுனில் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கவர்மெண்ட்டாக, ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலாக, ப்ரைவேட் ஃப்ரீ ஸ்கூல், அந்த எந்த கிரவுண்டு ப்ளே கிரவுண்டு அந்த இதில் நீங்கள் இதில் ஒன்றை செலக்ட் பண்ணணும். ப்ளே கிரவுண்டுன்னா ப்ளே கிரவுண்டு. இப்போ நாங்கள் ப்ளே கிரவுண்டை கொடுக்க போகிறோம். லொக்கேஷன் நீங்கள் கூகுள் மேப்லேயே காப்பி பண்ணி போடலாம். சரியா? அது பிரச்சனை இல்லை. அல்லது லொக்கேஷனை டைப் பண்ணுங்கள், கல்முனைன்ட்டு டைப் பண்ணி விடுங்க. அடுத்து அந்த கிரவுண்டோட மீட்டர் எத்தனை எக்ஸ்டென்ட் மீட்டர் இருக்குது, ஸ்கொயர் மீட்டர், அந்த இது அது செய்ய வேண்டி இருக்குதா, ஆடிட்டோரியம் இருக்குதான்ற டீட்டெயில் அதில் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து அதே மாதிரி ஸ்கூல் வந்து இந்த இதில் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே ப்ளே கிரவுண்ட் அதில் கொடுத்துருக்கோம். அடுத்து இதில் ஸ்கூலை கொடுத்து போட்டு நீங்கள் அதோட தகவலை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் டீட்டெயில் தான் இது. ஸ்கூல் வந்து ஸ்கூல் பேர், மீடியம் என்ன மீடியம், தமிழா, சிங்களமா, இங்கிலீஷா, அல்லது இதில் நீங்கள் இன்னொன்று நம்ம சேர்த்துக்கொள்ளணும். மிக்ஸ்டு ஸ்கூலும் இருக்குது, இப்போ மிக்ஸ்டும் இருக்குது. அப்போ அதை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். சரியா? அப்போ என்ன மீடியம், மிக்ஸ்டா என்னன்ட்டு, சரியா, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து எத்தனை பிள்ளைகள் படிக்குது, டீச்சர்ஸ் என்ன மாதிரியா, அந்த டீட்டெயில்ஸ், லைப்ரரி இருக்குதா, அந்த மாதிரி அவங்களுக்கு டென்டல் யூனிட் இருக்குதா, டீச்சர்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குதா, என்னென்ன கேன்டீன் வசதி, ப்ளே கிரவுண்டு, டாய்லெட்ஸு, அந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்ற டீட்டெயில் எல்லாம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் இருந்தால் அவங்களோட டிவிஷனுக்குள்ளே அதோட டீட்டெயில் இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் அதோட டீட்டெயில் ஆட் பண்ணணும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்குகள், அந்த மாதிரி டேங்க்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் அதுக்குரிய தகவல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் சேனல்ஸ், இப்போ அதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நீர்வடிகால் அந்த சேனல் இருந்தால் நீங்கள் அந்த டீட்டெயிலை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இப்போ இது அவ்வளவும் இந்த இதில் வரும். பப்ளிக் பிளேசஸ். அடுத்து லேண்ட் யூஸ் பேட்டர்னுன்ட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் வளமை மாதிரி அதில் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு லொக்கேஷன் எல்லாம் டைப் பண்ணி போட்டு இது ஒவ்வொரு லேண்டுக்கும் எவ்வளோ உள்ள லேண்டு என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தனித்தனியாக நீங்கள் சேவ் பண்ணணும். லேண்ட் டைப் என்ன லேண்ட், அர்பன் லேண்டா, அக்ரிகல்ச்சர் லேண்டா, ஃபாரஸ்ட் லேண்டா என்னதுன்ட்டு இதில் செலக்ட் பண்ணணும். எத்தனை ஹெக்டேர் இருக்குன்ட்டு இதில் டைப் பண்ணணும். ஓனர்ஷிப் அது யாருக்கு கீழே வருது, எம்சியா, யூசியா, கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டா, அந்த மாதிரி இதை டைப் பண்ணணும். டைப் பண்ண தேவையில்ல, செலக்ட் பண்ணுறது தான். ஓனர்ஸ் வந்து இப்போ இதில் இருக்குது அந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓனர் எத்தனை ஏக்கர், சரியா, அந்த இதுகளை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இதில் இல்லாதது வந்தால் நீங்கள் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் யூசேஜ், என்னத்துக்காக அந்த காணி பாவிக்கிறாங்கன்றது. அடுத்து எவ்வளோ காணி, சரியா. அது மாதிரி இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்குற காணிகள் அர்பன் லேண்ட் எவ்வளோ இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ இருக்குது, ஃபாரஸ்ட் லேண்ட் எவ்வளோ இருக்குது, வெட் லேண்ட் எவ்வளோ, வெதர் இன் லேண்ட், அதர் லேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் இந்த தகவலை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் சேவ் பண்ணணும்.
சரியா? சேவ் பண்ணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது தான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெடிஃபீல்ட் அண்ட் சோன் அண்ட் ஹார்வெஸ்ட். இது வந்து விவசாயம் சம்மந்தமான அந்த தகவல்களை, வயல் காணிகள் அந்த இதுகள், சரியா? எவ்வளோ எத்தனை ஹெக்டேர், அது மேஜர் மைனர் அந்த மாதிரி இருக்குது தானே, சரியா? அந்த இதுகள் யாழை போவோம், அந்த மகாபோகம், சிறுபோகம், பெருபோகம் அந்த எவ்வளோ ஹெக்டேர் செய்கிறாங்க அந்த இது, அந்த தகவல்கள், சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதை ஃபீல்ட் காப்ஸ், அந்த மற்ற ஏனைய தாவரங்கள், ஏனைய பயிர்கள், சரியா? அந்த இது, அந்த தகவல். இதில் பெரும்போகத்தில் எவ்வளோ செய்கிறாங்க, சிறுபோகத்தில் எவ்வளோ செய்கிறாங்க, என்ன கோப்ஸ் செய்கிறாங்க, அதர் கோப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எது செய்கிறாங்க, அந்த அதில் பேர். நீங்கள் கூடுதலாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதை நீங்கள் பெரும்போகத்தில், உதாரணத்துக்கு பெரும்போகத்தில் க்ரீன் கிராம் வந்து இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் இந்த நமக்கு எல்லா தகவலும் இருக்குமுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ். அப்போ அக்ரிகல்ச்சர் சர்வீசஸில் அக்ரிகல்ச்சர் சொசைட்டிஸ் சம்மந்தமான தகவல்கள், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தமான தகவல்கள், அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ் சம்மந்தமான தகவல்கள், கோகோனட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான தகவல்கள், பல்மரா ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான தகவல்கள், வெல் சென்டர் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் இதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சரியா? சொசைட்டிஸ் எல்லாம் நிறைய சொசைட்டி இருந்தால் நீங்கள் அதுலேயும் 4 வகையான இதுகள் இருக்குது. அக்ராரியன் சர்வீஸ் சென்டர். இப்போ நீங்கள் முதலாவது அக்ராரியன் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குன்னா அடுத்த சம்மந்தமான தகவல்களை ஃபஸ்ட்டு பதிவிங்க. அடுத்து அதை சேவ் பண்ணி போட்டு நீங்கள் ஹெட்டை கொடுத்துட்டு புதுசாக ஒன்று பதிகிறேன்டா, அடுத்து அக்ரிகல்ச்சர் இப்போ உதாரணத்துக்கு அடுத்து ஃபார்மர் ஆர்கனைசேஷன் இருக்குண்டா, ஃபார்மர் ஆர்கனைசேஷன் நீங்கள் அதை கொடுத்து போட்டு அது சம்மந்தமான இந்த டீட்டெயில் எல்லாம் பதிவிங்க. பதிஞ்சு எடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி. ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு நன்னீர் மீன்பிடி, கடல் நீர் மீன்பிடியும் இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் இதில் இருக்குது நிறைய. இதுலேயும் அதே மாதிரி தான் சொசைட்டிஸ் இருக்குது. பென்ஷன், ஃபிஷர்மேன் பென்ஷன் ஸ்கீம், அந்த இது ஃபிஷ் லேண்டிங் பாயிண்ட், ஃபிஷ் ஆங்கரிங் பாயிண்ட், ஃபிஷிங் ஹார்பர்ஸ் அப்படி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஃபேமிலிஸ் இன்லேண்ட். அப்போ உள்நாட்டு அந்த நன்னீர் மீன்பிடி எவ்வளவு, அந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் மெரின். அடுத்து மெரின் ஆழ்கடல் மீன்பிடி அது எவ்வளவு, சரியா? அந்த குடும்பங்களோட தகவல்கள், ஃபிஷர்ஸ் சொசைட்டியோட தகவல்கள் நீங்கள் இதில் இது பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ சிறு தொழில் அந்த முயற்சிகள் நடக்கிறதுகள் டீட்டெயில் எல்லாம் இதில் நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். இது அவ்வளவுன்னா. இப்போ இதில் நான் இந்த டூல்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதில் கால்குலேட் அந்த இது கணக்கு பார்க்கணும், காணி ஹெக்டேர் கணக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னால் அந்த டூல்ஸ் இதில் இருக்குது. இதில் நீங்கள் அந்த யூனிட் கன்வெர்ட்டரில் நீங்கள் அதையெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அதை இங்கே கொடுத்துருக்குறேன் இங்கேயும். ஓகே, அது இது அவ்வளோன்னா ஜிஎன் டிவிஷன் டேட்டாஸில் நாங்கள் கொடுக்க வேண்டியது. நன்றி.